கேட் எக்ஸாம்ல வர்ச்சுவல் கால்குலேட்டர் நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இல்லை நீங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் 2020 அதான் ஃபைனல் இயர்ல இருக்கும்போது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். ப்ரிப்பரேஷன் தான் இல்லாமல் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. நான் ஆனால் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணாததுக்கு காரணமே வந்து வர்ச்சுவல் கால்குலேட்டர் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 மார்க்ஸ் to 12 மார்க்ஸ் வந்து அதில் போயிடுச்சு எனக்கு. ஸோ மார்க் வந்துட்டு கட் ஆஃப் வந்து 33.6 அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மாதிரி லைக் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கால்குலேட்டர் இருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம்னா லைக் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கால்குலேட்டருக்கும் அதுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். லைக் இப்போ நம்ம லாக் சம்திங் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த இடத்துல அந்த வேல்யூ அப்புறம் லாக் அந்த அந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் எது அப்புறம் அந்த வேல்யூ எதுங்கிற ஆர்டர் வந்து அது மாறும். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கால்குலேட்டர் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா இனிஷியலாக உங்களுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். படிக்கும்போது என்னடா இதுக்கே டைம் ஸ்பெண்ட் ஆகுதுன்னு நினைப்பீங்க. பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கால்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் சொல்கிறேன், படிக்கும்போதே யூஸ் பண்ணணும். பட் அது லைக் அது ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த கால்குலேட்டர் இனிஷியலாக. சும்மா அது லைக் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணணும், ஃபோனில் யூஸ் பண்ணணும், ஒரு மாதிரி இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இந்த கால்குலேட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்பீடாக போடலாம். ஸோ பட் ஆனால் அது ரொம்ப முக்கியம், முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் இனிஷியலாக நான் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். பட் போக 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 அந்த கால்குலேட்டர் ஆக்சுவலி வந்துட்டு இஸ் பெட்டர் தேன் இந்த கால்குலேட்டர் இஸ் இன் யூஸ். ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மெமரி ஆப்ஷன் இருக்குது. ஒரு கால்குலேஷன் நடுவில் போட்டுருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த மெமரி சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இருக்கும்போது. அதனாலேயே நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். இந்த மாதிரி தப்பாக ஃபங்க்ஷன்ஸ் என்டர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணேன். பட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்னதான் ஃபுல்லாக படிச்சுட்டு போய் இந்த கால்குலேட்டரை தொடாமல் போனீங்கன்னாலும் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த கால்குலேட்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஸ்டார்டிங்லேருந்தே போகணும். அட்லீஸ்ட் அவேராவது இருக்கணும். இது வந்து நம்மளோட கால்குலேட்டருக்கு டிஃப்ரெண்ட்டு, இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸாவது இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பேன் சார். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலுமே மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அதனால இதில் வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா இதை நம்ம கிளிக் பண்ணணும். நம்ம நார்மலாக வந்து இப்படி போடுவோம். கிளிக் பண்ணும்போது கை வராது, திடீர்னுட்டு எந்தெந்த வேல்யூஸ் போடுறோங்கிறது, அமுக்கணும், பட்டன் அமுக்கணுமா அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆங்ஸைட்டிஸ் வரும். எல்லாமே வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுங்க. அங்கே போய் எதையுமே நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. எல்லாமே ட்ரைட் அண்ட் டெஸ்ட் தான் போகும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரைட் அண்ட் டெஸ்ட் எல்லாமே அங்கே போய் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. என்னதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்து எதுவுமே என்னடா சரியா எக்ஸாம் போக மாட்டேங்குன்னு நினைச்சாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி நீங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருப்பீங்களா, அதுதான் பெஸ்ட் பாசிபிள் வேன்னு வச்சுக்கேன் சக்சீட். புதுசாக அதை ட்ரை பண்ணீங்கன்னா நத்திங் இருக்குன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி தான் நான் எழுதுவேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சில பேர் வந்துட்டு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுவாங்க, சில பேர் வந்துட்டு கடைசியில் எழுதுவாங்க. ஸோ அதை அங்கே போய் யோசிக்காதீங்க. டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வந்துட்டு ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க. இன்னொரு டெஸ்ட் அப்போ வந்துட்டு மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸ் மெயின் கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்துட்டு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அங்கே போய் நீங்கள் வேற மாதிரி பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா ப்ராப்ளம். அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதில் நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், இவ்வளோ கரெக்டாக எழுதணும். என்னதான் சொன்னாலும் கடைசியில் அந்த எக்ஸாமுக்கு போனீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்க கண்டிப்பாக போனீங்க. எதுவுமே பண்ணவே அதை அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப ரேராக அவாய்ட் பண்ணலாம், நம்ம கையில் கிடையாது. ஆனால் உங்களால் ஒன்று பண்ண முடியும், அதை மினிமைஸ் பண்ணலாம். அந்த செகண்ட்ல நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு யோசனையும் வரக்கூடாது. அந்த செகண்ட்ல வெறும் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது மட்டும்தான் யோசிக்கணும். முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதுக்கு ஆன்சர் தெரியலையே அப்படிங்கிற ஃபீல் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எழுதினா இதுவும் போயிடும். ஸோ அந்த அந்த ஒரு 3 நிமிஷம் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் லைஃப் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ மட்டும் தான் மினிமைஸ் பண்ண முடியும் இந்த எரர்ஸ்லாம்.